கருப்பு பற்றி நான் உங்களுக்கு சொல்லணுன்னா நானே கருப்பாக தான் இருக்கேன். ஸோ கருப்பு அவருடைய வேடத்தில் நான் இருக்கும்போது அந்த உணர்வுபூர்வமாக கருப்பனே வந்து உள்ளே இறங்கி பண்ணியிருந்தார். அந்த மாதிரியான ஒரு வேறு மாதிரியான சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காங்க. தரமான ஒரு படமாக இருக்குது. எல்லோரும் வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். குடும்பத்தோடு நீங்கள் எல்லோரும் வந்து பார்க்கலாம். மொபைல் எல்லாம் டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க. பார்த்தா அதனோட உணர்வுபூர்வமாக நீங்கள் அதை வந்து ரசிக்க முடியாது. அவ்வளோ சிறப்பாக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருவிழாவில் மிகப்பெரிய விருந்து உங்களுக்கு காத்துட்ருக்கு. குடும்பத்தோடு வாங்க, எல்லோரும் வந்து பாருங்கள். நன்றி. பல பிரச்சனைகளை வந்து சந்திச்சிருக்கு. சூரியனா படம்னாலே பல பிரச்சனைகளை உருவாக்குறாங்க. அது ஏன்னு தெரில, அது எதனாலன்னு தெரில. காரணம் என்னென்னா, அடிப்பட்ட மாங்காய் தான் வந்து ருசியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அடிப்பட்டு, கல்லடிப்பட்டு, சொல்லடிப்பட்டு அந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து அண்ணா வந்து தாங்கிக்கிட்டு இருக்காரு. நிறைய ஆரம் ஃபவுண்டேஷன் மூலிமா நிறைய பேருக்கு படிக்க வச்சுருக்காரு. நிறைய நல்லது பண்ணிகிட்டு இருக்காரு. இருந்தாலும் வந்து அவரால் வந்து நிறைய பேர் சொல்லால் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி படம் வர்றதுக்கு தடையாக இருக்காங்க. இதெல்லாம் அடித்து உடச்சிட்டு ஒரு இடியாக, ஒரு மின்னலாக, ஒரு நெருப்பாக, ஒரு புயலாக, ஒரு கடலாக வந்து ஒரு சுனாமி மாதிரி வந்து இறங்குவார். அண்ணா இறங்கிட்டார். இனிமேல் வந்து அவருடைய வந்து படம் வந்து வருஷத்துக்கு எப்படியும் 4-5 படம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதாவது கோயிலுக்கு போனால் தான் அருள் கிடைக்கும், கோயிலுக்கு போனால் தான் தெய்வத்தோடைய தரிசனம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் தியேட்டருன்றது ஒரு கோயில் மாதிரி தான். இதில் நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. அதிலிருந்து நம்ம நல்லதை நம்ம எடுத்துக்குவோம். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து தப்பு நடக்கிறத மக்களுக்கு முக்கியமாக தெரியப்படுத்துறது நம்ம சினிமா தான். சினிமா இல்லைன்னா வந்து சினிமா தான் அரசியல் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி இந்த டேட்டில் உங்களுக்கு என்னென்னு தெரியும். அதை நான் டீப்பாக சொல்லணுன்ற அவசியம் இல்லை. எல்லாருமே லைவாக பார்த்துட்ருக்கோம். அப்படி இருக்கப்ப கண்டிப்பாக அவரும் வந்து மக்களுக்காக வந்து சிறப்பான நல்ல விஷயங்களை பண்ணுவாருன்றதை நான் நம்புகிறேன். அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். கருப்பு திரைப்படத்துக்கு சூர்யானாவும் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. ஆர்எச்ஏ பாலாஜி சார் வந்து ஒவ்வொரு சீனும் வந்து செதுக்கியிருக்காருங்க. அவ்வளோ அழகாக எடுத்திருக்காரு. ஒவ்வொரு சீனும் வந்து பார்க்கும்போது உணர்வுபூர்வமாக இருக்குது. எல்லோரும் வந்து தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ரசிக்கிற மாதிரி இருக்கும். உணர்வுபூர்வமாக இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சில பல தடைகள் வந்தாலும் அதை உடைச்சிட்டு வருவாங்க. அப்படி வர்றப்போ தான் அது மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும். சூர்யானாவோட ஃபேன்ஸ், அன்பான ரசிகர்கள் வந்து அடுத்த கட்ட லெவலுக்கு கருப்பு 2 எதிர்பார்த்து நாங்களும் காத்திருக்கோம். நன்றி.